போதும். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை. இல்லடா எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன்னா முன்னாடியே பார்த்துன்னு சொல்லி 40 செகண்ட் கிளம்பிடுறாங்க. இப்படி சைலண்டா இருந்து போனோம்னா எதுவுமே இல்லைன்னு கிளம்பிடுவாங்க. ஓ அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு. என்னடா இது? சரி ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தம்ப்நெயில் ரெடி. ரொனால்டோவின் மேலும் ஒரு சாதனை. துலீப் டிராஃபியில் நடக்கும் நிகழ்வுகள் என்ன? அடாடா இந்த பக்கம் பாரு, லிவிங்ஸ்டன் மீண்டும் ஒரு அபாரமான ஒரு 50. அப்படியா? ஓகே. சாதனை படைத்திருக்கும் இந்தியா. ஓ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் செஸ் இருக்கு, ஹாக்கி இருக்கு, எல்லாமே உள்ள இருக்கு. அப்ப வீடியோக்குள்ள இன்ட்ரோ கொடுத்துட்டு போய் தெரிஞ்சுப்போம். அப்போ ஓகே. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டியனுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் சொல்லும் போது ஒரு எனர்ஜி கிடைக்குது எனக்கு. சரி ஓகே, என்னடா இந்த மனுஷனை பத்தி ஒரு வாரம் பேசிட்டு விட்டா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் பேச வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அந்த பேரு ரொனால்டோ. எஸ், ரொனால்டோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதான் உண்மையான நியூஸ். 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாரு. எல்லா வலைதளத்தையும் எடுத்துக்கலாம், ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அதுக்கப்புறம் யூடியூப் ஆகட்டும். 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்க ஒரே ஆள் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு. இது நீ எப்படி பார்க்குற? மக்கள் ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டுது. அதே தான் நானும் பார்க்குறேன். என்ன அப்படின்னா 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துலேயுமே பெய்டாக இருக்கணும் அப்படிலாம் இல்லைன்னு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே. அவர் ஒன்று நன்றி தெரிவிச்சார் பார்த்தியா, எல்லாரும் எம்எல்ஏ இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கோப்பம் வாங்கியிருக்கலாம், அது மட்டும்தான் இல்லை. அந்த அல் நசார் ஃபேன்ஸுமே அவரோட 900 கோலை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. 900 கோல் போன வாரம் தானடா அதை பற்றி பேசணும், அதுக்குள்ளே திரும்ப ரொனால்டோ பற்றி பேசிக்கிட்டே இருங்கன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு. இது சூப்பரான அப்டேட்டுங்க. ஏன்னா எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் இவ்வளோ ஒரு சாதனை பண்ணது கிடையாது. ஸ்டில் ரொனால்டோ தொடர்ந்து பண்ணுறாரு. 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் யோசிச்சு பாருங்க. பேரில் பண்ண கூட நம்ம அவ்வளோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே, அதான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், எக்ஸ்தலம், இப்போ யூடியூப்லையும் எல்லாத்துலேயும் வருமானம் தான். மொத்தமாக சேர்த்தா கூட நமக்கு 10,000 வர மாட்டேதுடா. என்ன பண்ணுது? 1000 தாண்ட மாட்டுது. சரி சொல்ற மாதிரி புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நேற்று இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கான செகண்ட் T20 நடந்துச்சு. செம்ம மேட்ச் தான் சொல்லணும். பழி வாங்கியிருந்தாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்புறம் ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்போது சந்தோஷமா சிரிச்சல்ல. இங்கிலாந்து யார் டீம்? சிரிச்சது நீங்கண்ணே. இல்ல பட்லரே வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னது நீங்கண்ணே. வார்த்தைக்கு சொல்லுவாங்க. ஆனா லிவிங்ஸ்டன் நேற்று மாத்தி எழுதினாரு. நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆமா, ஆனா ஆஸ்திரேலியாவும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துலாம் இல்ல, நல்லா எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா. மெக்கர்க்க பத்தி சொல்லி ஆகணும். அண்ட் ஸ்டில் அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ 50 நேற்று பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு. அவரோட ஸ்பாட் ஓப்பனிங் தானே, ஆனா 1 டவுன் இறக்கி விட்டு இருந்தாங்க. சோ ஆனா அந்த இடத்துலயும் பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் நல்லா கொடுத்தாருப்பா. 50 அடிச்சிருக்காருலப்பா. அவங்களுமே நல்ல ஸ்கோர் தான் பண்ணிருந்தாங்க, 190+. இவங்களுமே அதை சேஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. 87 அடிச்சாரு கிட்டத்தட்ட. ஒரு லாஸ்ட்ல ஒரு ரன் அடிச்சா வின்னு மேட்ச் முடிக்க போற சொல்லிட்டு அவரு முடிச்சிட்டாரு. ஆனா கொடுமையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் இந்த பக்கம் மேத்யூ ஷார்ட்ஸுமே ஒரு சாதனை பண்ணியிருந்தாரு. அதாவது ஓப்பனரா ஃபுல் டைம் ஸ்குவாட்ல ஒரு ஓப்பனரா இருக்கிற ஒரு பார்ட் டைம் பவுலர் 5 விக்கெட் ஆல் எடுக்காரு அப்படிங்கும்போது அது ஒரு புதிய சாதனையா ஆடியும் கொடுத்தாரு. ஓரளவுக்கு நல்ல இருந்து அடிச்சு கொடுத்தாரு. 40+ அடிச்சு கொடுத்தாரு. செம்மையான பேட்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் செம்மையான மேட்சா இருந்துச்சு. இதுக்கப்புறம் 3வது மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்டான. அதேதான் டிசைடர். அது யார் வின் பண்ணுவாங்க, யார் நீ சொல்லி. நான் என்ன, என் தலைவன் அங்கேருந்து கோச்சிங் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து தான், ஆஸ்திரேலியா. சரி பாப்போம். பாரு, டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு தடவை தப்பலாம், அடுத்ததெல்லாம் நடக்காதுரி. அப்படியா? அடிதான். இப்ப இந்தியாக்குள்ள வரேன். சென்னையில் நடந்துருந்துச்சுல்ல சவுத் ஏசியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024. இது 4வது எடிஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்தியா தான் பதக்கப்பட்டியல்ல மெடலை வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க. பாரா ஒலிம்பிக்ஸ் சவால் விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல 5 பிரான்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. 21 கோல்டு, 22 சில்வர். 48 பதக்கங்கள் வாங்கி அடக்கி போய் வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு நிஜமான. அதுவும் லாஸ்ட் டேல தான் நிறைய பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஃபுல்லா ஏசியாக்குள்ள நடந்திருக்கு, பெருசா யாருமே இல்லையே. அதுவுமே ஒரு போட்டி தான். என்னன்னா இந்த ஏசியாக்குள்ள நடந்துச்சுன்னு சொன்னீங்க, சவுத் ஏசியன் டீம் தான். ஆனா இதுலயுமே 2 நாடு பூட்டானை விட்டுருங்க. பூட்டான் ஒரு சின்ன நாடு. பாகிஸ்தான் ஒரு மெடல் கூட வாங்கலையா? பாகிஸ்தான்லாம் தூக்கிடுங்க, ஸ்கிராப் மேப்ல தான் அடிச்சிருங்க. கிரிக்கெட்லயும் ஒண்ணும் இல்ல. அவங்க ஏதோ அர்ஷத் நதீம்ன்றவர் ஜாவலின்ல ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு. இல்லன்னா அவ்வளவுதாண்டி. ஆமால தெரியாம மொத்தமா போயிருக்க வேண்டியதான் பாகிஸ்தான். இன்னைக்கு ஹாக்கி போட்டி இருக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். அதுலயும் மேபி இந்தியா தான் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் 3 கோல் டிஃபரன்ஸ்ல தான் இருக்குன்றாங்க. பாகிஸ்தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தெரிஞ்சது காரணம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். பாகிஸ்தான் தேவராஜ் சொல்லி தெரிய வச்சாரு. இதுக்கப்புறம் அவருமே இல்லை, யாரு தெரிய வைப்பாங்க. அவங்களே அவங்களை தெரிய வச்சுக்கிட்டதா உண்டு. வாய்ப்பு தெரியல. சாம்பியன்ஸ் டிராஃபி தான் ஏதாச்சும் அவங்களை கொண்டு வரணும் வெளியில. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. கொண்டு வெளில வந்துருவாங்கல்ல, அப்படிதான் சொல்றாங்கல்ல. ஆஹா, சாம்பியன் டிராஃபி பிப்ரவரி மந்த் நடக்க போதுங்க. வெயிட் பண்ணுங்க. 2025 சூப்பரான மேட்ச் காத்துட்டு இருக்கு. பிகாஸ் ரோஹித் சர்மா தலைமையில் அதையும் நம்ம அடிச்சோம்னா செம்ம ஹாப்பியா இருக்கும். ரோஹித் சர்மான்னு சொல்லும் போது இந்த அப்டேட் நான் சொல்லி கொடுத்தா ஆகணும். பிகாஸ் சேப்பாக்கில் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ இதுல இந்தியா பிளேயர்ஸ் எல்லாருமே அரைவல் ஆயிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல ரோஹித் சர்மா என்ன வேலை பார்த்துட்டாருன்னா
அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட் எல்லோ கலர் நினைச்சு போட்டு வந்துட்டார். உடனே போட்டாங்க நம்ம பசங்க. இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, கண்டென்ட் தேடிக்கிட்டே இருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங் தலைவன் வர போறான் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸை பத்தி பேசுறவங்க, சம் ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் எல்லாமே எல்லோ ஜெர்சி கொஸ்டின் மார்க். எல்லாத்துக்கும் காரணம் மிஸ்ஸஸ் ரோஹித் சர்மா தான். அப்படியா? ஒரு வாட்டி ஒன்று போட்டாங்க தெரியுமா, எல்லோ ஹார்ட்டின் போட்டாங்க தெரியுமா. ஸோ ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சில தூக்கப்பட்ட உடனே அதனால அங்கேருந்து ஆரம்பிச்சு மேபி வந்துருவாரோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. நீங்க எல்லாம் அவரை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் யார் எடுக்கிறான்னு ஒன்று இருக்கு. ரோஹித் சர்மா பத்தி சொல்லிட்டீங்க, நான் விராட் கோலியை பத்தி சொல்லிடுறேன். பர்மிஷன் வாங்கிக்கிறேன். இல்ல விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து லண்டன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து வீட்டுக்கெல்லாம் போல. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 45 நிமிஷம் வரைக்கும் நெட் பிராக்டிஸ் மட்டுமே பண்ணிருக்காரு. பண்ணி ஆகணும். ஜோரூட்டங்க பொழந்துகிட்டு இருக்கான், 34 செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருக்காரு. 27 தான் இருக்கிறாரு. அதே மாதிரி மோர்னே மோர்க்கல் நம்ம நேற்று அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் வந்து பவுலிங் கோச்சா இப்போதைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. பங்களாதேஷ் டூர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்டா இருக்க போது. என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் காத்து வந்து தெரிஞ்சுப்போம். அஸ்வின் வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு வந்துட்டு, ஏன்னா அவர் பக்கத்துல தானே இருக்கு சேப்பாக்கு. நான் இங்க இருந்தே வந்துக்கிறப்ப எனக்கு பெருசாலாம் இருக்கும்னா நீங்க போட வேண்டாம் அப்படின்னு. எஸ், நாம இப்போ அப்படியே ஐஎஸ்எல் குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ இந்தியன் சூப்பர் லீக் 2024-25 எடிஷன், அதாவது ஐஎஸ்எல் சீசன் 11 வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கோல் அப்படிங்கிறது ஒரு ஓன் கோல். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓன் கோல் அடிச்சது வந்து டிரி அவர் தான் அடிச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா திரும்பவும் தன் டீமுக்காக ஒரு கோல் அடிச்சு அப்படியே கம்பேக் கொடுத்துக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த ஓன் கோல் தான் ஃபர்ஸ்ட் கோல் அப்படிங்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஆனா பாரு, எல் கிளாசிக்கோ நம்ம சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி தான் அந்த மேட்ச் வந்து ரிசல்ட் 11 டிரால முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அது எல் கிளாசிக்கோ தான். திரும்ப ஒரு எல் கிளாசிக்கோ நான் அப்படிதான் டெவலப் பண்ணுவேன். இங்க மோகன் பகான் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் இருக்காங்க, அதுதான் எல் கிளாசிக்கோ. என்ன பத்தி பழமையான ஒரு பேட்டில் அதுதான் எல் கிளாசிக்கோ. சரி ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் இது புது எல் கிளாசிக்கோ அப்படி வச்சுக்கோ. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் ஆடினாங்க, திரும்ப அதே மாதிரி முதல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் டிரால முடிஞ்சிருக்கப்பா, அதுவும் 2-2 அப்ப யோசிச்சு பாரு. அதுல 3 கோல் அடிச்சது ஒரே டீம் சேர்ந்து வரும். அதெல்லாம் ஒரு இன்னைக்கு இருக்கீங்க சென்னை எஃப்சிக்கு மேட்சுக்கு, அதை உட்காந்து எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ரிசல்ட் பயங்கரமா கொடுப்போம். உங்களுக்கு ஒரு ஸ்டார்டமே அதை பத்தி சொல்லிடுறேன். சென்னை எஃப்சி இது வரைக்கும் கலிங்கா அந்த ஒடிசாவோட ஹோம் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்க சென்னை எஃப்சி இது வரைக்கும் வின் பண்ணதே இல்ல. இன்னைக்கு வரலாறு மாத்தி எழுதுறோம். நம்பிக்கையா சொல்லும் போது இதான் நடந்துச்சு, திட்டமாட்டாங்க கமெண்ட்ல வந்து. அதெல்லாம் திட்டமாட்டாங்க, ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கண்டிப்பா நம்ம கப் அடிப்போம். அப்புறம் நம்பிக்கை தான். 45வது ஆர்சிபி எத்தனை வருஷம் நம்பிக்கையா இருக்கு, நான் இருக்க கூடாதாடா? இருக்கிற நம்பிக்கையோட என்ன அது வரலையான்னு பார்த்து வந்துடுச்சு இல்ல. வேணா வலிக்குது. சரி ஓகே, செஸ் ஒலிம்பியாட் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுல இப்போ 3வது ரவுண்ட்லயுமே இந்தியா உமன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அது வேற அடிக்கிறாங்கப்பா. அதுக்கப்புறமா மென்ஸ் டீமுமே ஹங்கேரி பி டீமுக்கு எதிராக வின் பண்ணிட்டாங்க ஓபன் ரவுண்ட்ல. ஸோ இப்போதைக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க இந்தியா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஓபன் ரவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயுமே நமக்கு ஒரு சாதனை வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்புறம் துலீப் டிராஃபி அவ்வளவுதான் அங்க வரும். நேத்து சஞ்சு சாம்சன் சொதப்பந்தவங்க எல்லாருக்கும் அது யாரு கேட்டாங்க, நேத்து முடிஞ்சது இன்னைக்கு வாங்க. 1 நிமிஷம் மட்டும் சொல்ல மாட்டேன்றியாப்பா. சொல்லுங்க. அவர் போட்ட கூலிங் கிளாஸுக்கும் அவர் போட்டு நட போட்டு வந்த ஸ்டைலும் பார்க்கும்போது டெஃபினட்டா நீ ஒரு செஞ்சுரி இருக்கு போலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 7 பால் பிடிச்சாரு, 7 பால் பிடிச்சி 0 தான் அடிச்சாரு. கொஞ்சம் வெயில் அதிகம், அதனால டக் அவுட் ஆவீங்களா நீங்க? ஆனா அதுக்கப்புறமா அவர் பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தாருல பவுலிங்ல. அதாவது மயங்க் அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓபனரான பிரதாப் சிங் கூட சேர்ந்து சம பார்ட்னர்ஷிப் 115 ரன். அதை பிரேக் பண்ண எந்த பவுலராலுமே முடியல. சார் நானே போடுறேன்னு வந்து ஃபர்ஸ்ட் பால் போட்டார், ஃபர்ஸ்ட் பால் மயங்க் அகர்வால் அவுட். நேத்து நான் பிரேக் பண்ண மாதிரி. ஜெகதீசன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக்ல கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு இல்லையா. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேப்டன் அபிமன்யு கூட சேர்ந்து வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இப்போ 70+ அடிச்சுட்டு அப்படிங்கிறது அவுட் ஆயிட்டு இருக்காரு. இந்த துலீப் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த 70+லயே நிக்கிறாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. 70+100 அடிச்சாலும் அவங்க வெளில தான் நிக்கிறாங்க, ஸ்குவாட் வெளில உள்ள கூப்பிட மாட்டேன்றாங்க. அதே மாதிரி இங்க பிரதாப் சிங்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தர் வந்திருந்தாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி அப்படிங்கறத ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 ரன்ல அவுட் ஆயிருந்தாலுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. அவருக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ துலீப் டிராஃபி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், டே பை டே. ஸோ அடுத்த அப்டேட் பிகேஎல் அப்டேட் எங்கன்னு சொல்லி எல்லாரும் வீடியோ எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம தான் முன்னாடியே சொல்ல மாட்டோம்ல. ஆனா ப்ரோ கபடி அப்டேட் இன்னைக்கு கிடையாது. ஆனா இருந்தாலுமே கபடி அப்டேட் இருக்குங்க. வேர்ல்டு கபடி சாம்பியன்ஷிப் 2025 நடக்க போகுது. கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 8 வருஷம் ஆகுமா? அது நடந்து 8 வருஷம் இல்ல, ஓவராலா இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்தே 8 வருஷம் ஆகுது. கடைசியா 2016 நடந்தது வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியா எந்த ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்லயுமே பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. ஏசியன் கேம்ஸ் இந்த மாதிரி போய் பார்ப்பாங்க. பட் அங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட் இல்லையே அப்படிங்கிற பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. வருஷம் ப்ரோ கபடி மட்டுமே பார்த்துட்டு இருக்கோமே, எப்போ நம்ம இவங்களெல்லாம் சேர்த்து ஒன்னா பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா, தோனி எல்லாரையும் ஐபிஎல்லே பார்த்துட்டு இருந்து திரும்ப இந்திய டீம் எப்ப ஒன்னா சேர்ந்து ஆடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு
அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம எப்ப பர்தீப் நர்வால், பவன் ஷராவத் இவங்கலாம் ஒண்ணா பார்க்க போறன்ற ஆர்வம் வந்துச்சு. பட் 2025 அதுக்கான டைமா தான் இருக்கு. இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனோட சீஃபா இருக்கிற வினோத் திவாரி இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த வேர்ல்டு கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது 2025 கண்டக்ட் பண்ணுவோம். கண்டிப்பா இந்தியாவில தான் நடக்கும். பட் சிட்டி எதுங்கிறத மட்டும் சென்னையில நடக்கின்ற மாதிரி வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணல. சென்னை ஒரு சாய்ஸ்ல இருக்கு. இல்ல தம்பி, சென்னையில தான் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டும் ஆசைக்கிணங்க நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு எல்லாரோட பிளேயர்ஸோட ஆசைக்கிணங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும்.